கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க ரேவதி கிட்ட, ரேவதி உன் கையால் பிரசாதம் கொடுமா அப்படிங்கும்போது, ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் பிரசாதம் கொடுக்கணும், கொஞ்ச நேரத்தில் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நீ தான் பிரசாதம் கொடுக்கணும் உன் கையால் அப்படிங்கவும் உடனே ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரேவதி அவங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கிறதாங்க, எப்படியாவது நானும் கார்த்தியும் ஒன்று சேர்ந்துடணும், எங்களுக்கு நல்ல மாதிரியே ஒரு குழந்தை பிறக்கணும், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருவோமா இல்லையான்னு தெரியலையே, சரி நம்ம பூ கட்டி பார்க்கலாம், சாமிக்கிட்டே நம்மகிட்ட உத்தரவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமி நம்மளுக்கு என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ரெண்டு இதில் பூ கட்டி போடுறாங்க. அப்போ இது நம்மளே எடுக்க வேண்டாம், கார்த்தி விட்டு நம்ம எடுக்க சொல்லலாம் அப்படின்ட்டு கார்த்தியை கூப்பிடவும் உடனே கார்த்தியும் வராங்க. என்ன ரேவதின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு இது ரெண்டுல ஒன்று எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லும் போது, என்ன வேண்டுதல் வச்சிருக்கிற, எதுக்காக இதை நான் எடுக்கணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு சும்மா கேள்வி கேட்காம இதில் ஒரு பூ எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் எடுக்கிறதாங்க. அப்போ உடனே மனசுக்குள்ள ரேவதி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மஞ்சள் கலர் பூ தான் வரணும் கடவுளே கடவுளேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் கார்த்தி ஒரு பார்சலை எடுத்து கொடுக்குறாங்க. அதை பிரித்து பார்க்கும்போது அவங்க நினைச்ச மாதிரிக்கே மஞ்சள் கலர்ல தான் பூ வருது. அதை பார்த்ததுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா அந்த பொருளை வச்சு எப்படியாவது ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிடவும் ரேவதியும் பிரசாதம் கொடுக்கறதுக்காக போகவும் அப்போ உடனே மாயா நினைக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம், இந்த நேரத்தில் தான் நம்ம அவள் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ போலீஸ்காரங்க அவங்க கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாயா இங்கே தான் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ரேவதி எல்லாருமே நீங்கள் இங்கே தானே இருக்கிறீங்க, அவளுடைய டார்கெட்டே ரேவதியை முடிக்கிறது தான், அதனால இங்கே தான் வந்திருக்கணும், உங்கள் ஒய்ஃப் பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே எங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா பிரசாதம் வாங்குற மாதிரிக்கு நேராக ரேவதி கிட்ட வராங்க. வந்ததுமே அந்த பொருளை வச்சு அவங்க ரேவதியை மிரட்டவும் இதை கொஞ்சம் கிட்ட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ராஜராஜனும் கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க பாரு, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாமுண்டீஸ்வரி ராஜராஜனும் மாயா கிட்ட எவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மாயா பார்த்தோம்னா அந்த பொருளை வச்சு அவங்க ரேவதியோட கதையை முடிக்கவும் இங்க பார்த்தோம்னா அந்த சத்தம் கேட்டு கார்த்தி எல்லாருமே ஓடோடி வராங்க. பார்க்கும்போது அப்படியே ரேவதி கீழே சாயவும் அப்போ கரெக்டாக கார்த்தி பிடிச்சிருந்தாங்க. உடனே ரேவதி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே கார்த்தி பார்த்தோம்னா ரேவதியை அவங்க தூக்கிட்டு அவங்க நேராக காருக்கு, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக காரில் ஏறவும் மயில் வாகனம் காரை எடுக்கிறாங்க. சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மாயாவை துரத்திக்கிட்டு போலீஸ்காரங்க போகிறாங்க. ஆனால் மாயா தப்பிச்சு நேராக பார்த்தோம்னா காளியம்மாளோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க காலிங் பில் அடிக்கவும் யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாளும் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்க மாயா நின்றுட்டு இருக்கவும், என்ன மாயா நீ எதுக்காக அங்க வந்திருக்கிற அப்படிங்கவும் அப்ப மாயா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரிக்கு நான் ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக வந்தேன் தப்பிச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே காளியம்மாள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நான் நினைச்சதை நீ சாதிச்சுட்ட அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க என்ன இந்த மாதிரிக்கு துரத்திட்டு வராங்க, நீங்க தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு அந்த சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தை நான் அடியோட நான் வெறுக்கிறேன், அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தரோட கதையை நீ முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற, அப்படி இருக்கும்போது நான் உனக்கு உதவாமல் இருப்பேன்னா என்ன, கண்டிப்பாக நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போது அவங்க போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க காலிங் பில் அடிக்கவும் அநேகமாக அவங்க தான் வந்திருக்கணும், சரி நீ போய் அங்கே போய் மறைஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அழுக்கு துணியெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க ஒரு கூடையில், அதில் போய் அவங்க ஒளிஞ்சிக்கிடுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வரவும் இங்கே பார்க்கும்போது உடனே ரேவதியும் கார்த்தியும் தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி ஓ மடியில் நான் என் கதை முடிஞ்சிச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கும்போது, என்ன ரேவதி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மயில் வாகனத்துக்கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, சீக்கிரமாக போங்க அப்படிங்கவும் மயில் வாகனமும் அழுதுகிட்டே அவங்க காரை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் நீ தான் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேல, இப்போ பரவாயில்ல, நான் உன் மடியிலேயே என் கதை முடிகிறது நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இப்போமே என் கதை முடிஞ்சா கூட நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கவும் இப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, ரேவதி நீ அப்படிலாம் சொல்லாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி கண்கலிங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ரேவதி இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை எப்படி நான் காப்பாற்றிடுவேன், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சீக்கிரமாக நீங்கள் காரை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே கார்த்தி பார்த்தோம்னா ரேவதியை தூக்கிட்டு அவங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகவும் அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க காளிமாள் வீட்டில் அவங்க அதை மாயாவை தேடணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தாராளமாக தேடிக்கிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி அவங்க போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னாச்சு இந்த மாயாவை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கார்த்தி எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, அவ்வளோதான் நாங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவோ, நீங்கள்
நீங்கள் மட்டும் அவளை தப்பாமல் வந்து விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல, நீங்கள் இப்படி அஜாக்கிரதை இருந்தனால தானே என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இங்கே பாரு கார்த்தி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் மாயாவை வந்தாங்க நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படிங்கவும், ஆமாம் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சுது, நீங்கள் சீக்கிரமாகவே இந்த மாயாவை பிடிங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது பாட்டிக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியுது. தெரிஞ்சதுமே பாட்டி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க கோயிலில் இருந்துட்டு இருக்கவும். அப்போ வந்து பாட்டி பார்த்தோம்னா அவங்க கோயிலில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எப்படியாவது என் பேத்திக்கு வந்து நல்லபடியாக வந்து அவள் பழிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க வந்து விபூதியோ குங்குமமோ ஏதோ கொடுக்குறாங்க. இதை உங்கள் பேத்தியோட நெத்தியில் பூசுங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கம்மா நீங்களே வந்து உங்கள் கையாலே என் பேத்திக்கு இதை பூச்சி விடுவீங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வராங்க. இங்கே பார்க்கும்போது சாம்பிட்டு ஸ்ரீலாம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கவும் கார்த்தியும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா காளிமால் வீட்டில் அவங்க வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அழுக்கு குடையில் வந்து அவங்க மறைஞ்சிருக்காங்களா மாயா. கரெக்டாக பார்த்தோம்னா அந்த அழுக்கு குடையிலேருந்து இதில் என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, துவைக்கிறதுக்காக துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்கமோ உடனே வந்து காளிமால் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இதில் தானே அவன் மாயா மறைஞ்சிருக்கிறா, இவர் என்னென்னா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, இதுல எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதில் ஃபுல்லாக அழுக்கு துணி தான் அப்படிங்கும்போது, பரவாயில்லைங்க நாங்கள் வந்து பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து போட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தோம்னா அங்கே வந்து மாயா மறைஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்போ மற்றவங்களாம் வராங்க. எங்கே தேடியும் மாயா இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவர் அப்படியே நிறுத்திக்கிட்டு அவர் கிளம்புதாரு. அப்போ காளிமால் நினைக்கிறாங்க நல்ல வழியா அவர் வந்து விட்டுட்டாரு, இதுக்கு மேலே துணி எடுத்திருந்தாருன்னா அவள் மாயா மாட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் நினைக்கவும், அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்க மாயா அந்த வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு மட்டும் நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா அப்புறமா உங்களையும் சேர்த்து தான் நாங்கள் தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படிங்கும்போது, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து அவள் மாயா அங்கே வந்தான்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு காளியம்மாளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ரொம்பவே கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ ராஜராஜனும் மயில் வாகனமும் கார்த்திக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி பார்த்தோம்னா அதாவது ரேவதி பேசினது எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்த்துக்கிட்டு அவங்க கண்கலங்குறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க தீபாவை நம்ம ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி தீபாவும் நம்ம கூட சேர்ந்து வாழாமல் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, அதே மாதிரிக்கு இப்போ ரேவதிக்கு நடந்து போச்சுது, ரேவதிக்கு எதுவுமே நடக்கக்கூடாது, அவள் எப்படியாவது நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கார்த்தி வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ரேவதிக்கு வந்து அதாவது ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கவும் பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி இங்கே வரவும் சாம்பிட்டு உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சந்திரகலா வந்து திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து சந்திரகலாட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருமா என் பேத்தி நல்லபடியாக பொழைச்சுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அவளுக்கு குங்குமம் வச்சு விடுறதுக்காக வந்திருக்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ ராஜராஜன் வந்து சந்திரகலாவை போட்டு திட்டுறாங்க. இங்கே பாரு எங்கள் அம்மா வந்து அவங்க பேத்தியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் தடுத்து நிறுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறமா தேவையில்லாமல் என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு ராஜராஜன் சந்திரகலாவை போட்டு திட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து சோகத்தோடு இருக்கவும் இப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க அங்கே பாரியா என் பேத்திக்கு எதுவும் நடக்காது, அவள் நல்ல மாதிரிக்கு பொழைச்சிருவா, நீ இந்த மாதிரிக்கெல்லாம் கண்கலைங்க அழுதுட்டு இருக்காத, அவள் பாரு இப்போ எந்திரிச்சு வந்துடுவா, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாகவே வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து வாழ்க்கையை தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ரேவதிக்கு என்ன ஆக போகுது, அதே மாதிரிக்கு மாயாவை வந்து கையங்கோலமாக வந்து சிக்கிடுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.